ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டூ வே ஸ்விட்ச் கனெக்ஷன் எப்படி ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து மூணாவது ஒரு சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, 3 டெர்மினல் வச்சு 3 லைன் இருக்குல்ல, அதுதான் டூ வே சுவிட்ச். இது வந்து வீட்டோட இன்சைடு. இதே மாதிரி வீட்டோட அவுட் சைடு இது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்ச் இருக்குல்ல, மூணு லைன் வச்சு, இதுதான் டூ வே சுவிட்ச். அது உள்ளே வீட்டுக்கு உள்ளே, இது வீட்டுக்கு வெளியே. சுவிட்ச் நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளே இருந்து ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதேமாரி வெளியே இருந்து ஆன் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட டயக்ராம் இப்போ எப்படின்னு உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி வரைஞ்சி காட்டுறேன். எலக்ட்ரிக்கல் இப்போ தான் நான் கற்றுக்குறேன் அப்படிங்கிறவங்க இதை பார்க்கலாம். பிகினர்ஸ் மட்டும் இதை பார்த்துக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் டயக்ராம் வரைஞ்சி காமிச்சா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் வரைஞ்சி காட்டுறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக புரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல லைன் வரைஞ்சிக்காங்க. ஒரு ஃபேஸ், ஒரு நியூட்ரல், ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2. அதில் ஃபேஸ் நியூட்ரல்னு புரிகிற மாதிரி தனியாக போட்டுக்கோங்க. அது பாசிட்டிவ், நெகட்டிவ். 3 டெர்மினல் வரணும்னு சொன்னோம்ல, 3 டாட் வச்சுக்கோங்க. அதேமாரி ஸ்விட்ச் 2ஐயும் 3 டாட் வச்சுக்கோங்க. டாப்பில் இருக்க 2 லைனையுமே லிங்க் பண்ணிடணும். அதேமாரி பாட்டமில் இருக்க 2 லைனையுமே லிங்க் பண்ணிடணும். ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2. ஒரு லேம்ப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஃபேஸ் லைன் எடுத்து ஸ்விட்ச் 1ஓட சென்டரில் இன் கொடுத்துக்கணும். ஸ்விட்ச் நம்பர் 2லேருந்து எடுத்து லேம்பில் கொடுத்துக்கணும். அதேமாரி நியூட்ரல் எடுத்து டைரெக்டாக நீங்கள் லேம்பில் கொடுத்துடலாம். இவ்வளோ தான் இந்த கனெக்ஷன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு ஃபேஸ் நியூட்ரலை எடுத்து ஸ்விட்ச் 1ஓட டாப்பு, ஸ்விட்ச் 2ஓட டாப்பு ரெண்டுமே லிங்க் பண்ணிக்கணும். அதேமாரி பாட்டம் டு பாட்டம் ரெண்டுமே லிங்க் பண்ணிக்கணும். ஃபேஸ் எடுத்து சென்டர் லைனில் கொடுத்துக்கணும். அதேமாரி ஸ்விட்ச் 2லேருந்து சென்டர் லைன் அவுட் எடுத்து லேம்பில் கொடுத்துடணும். இதோட டயக்ராம் இப்போ டீட்டெயிலாக கொடுக்கேன். அது புரியலன்னு சொல்கிறவங்க இதையும் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.